கட் பண்ணாலும் சும்மா கட் பண்ணணும். சொல்லி கட் பண்ணுங்க மாஸ்டர், சொல்லியே கட் பண்ணுங்க மாஸ்டர். கட் பண்ண கற்றுக்கோங்க. சரி, ஒரு ஸ்கேல் அளவு ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். ஒரு ஸ்கேல் 1.25 இன்ச்சு இருக்கும் அந்த ஸ்கேலு. அதனால் வச்சுட்டு அந்த 1/4 இன்ச்சு மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு மார்க்கு. அடுத்தது அந்த ஸ்கேலோட அளவுக்கு ஒரு மார்க்கு. ப்ளவுஸோட ரைட் ஹேண்ட் வந்து மோஸ்ட்லி நம்ம அளவுக்கு எடுத்துக்கணும். இப்படி கைகளை விட்டு இந்த இடம் மடங்காமல் கரெக்டாக வச்சு இழுத்து பிடிச்சி சுற்றளவோட மார்க்கு, கையோட நீள பகுதி, இதிலிருந்து அண்டரம் அளவு, இந்த ஆம்கோல்லிருந்து நேராக இந்த கை வச்சு இங்கே இழுத்து பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு தையல் அளவு, ரெடி அளவு, அதோட சுற்றளவு இப்படி மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து இந்த அளவு பார்க்கணும். 6 இன்ச்சு, அதே 6 இந்த சைடு வச்சுக்கணும். நேராக மார்க் பண்ணிவிட்டு லெஸ் பண்ணுறது 3 இன்ச்சு லெஸ் பண்ணணும். இந்த லெஸ்க்கு நேராக ஒரு ஸ்ட்ரைட்டாக தையலுக்கான துணியை விடணும். இதில் இருந்து நம்மளோட ரெடி அளவு எடுத்துக்கணும். அதோட கிராஸ் மடிச்சு அடிக்கிறதுக்கு கிராஸ் பண்ணிக்கணும். இதில் இருந்து கரெக்டாக 1.5 இன்ச் எடுத்துக்கணும். அதுமாரி ஷோல்டர் சைடில் 1.5 இன்ச் எடுத்துக்கணும். டோட்டலாக 3 இன்ச் இருக்கும், 1.5 இன்ச் எடுத்துக்கணும். இப்போது இந்த பார்ட்லேருந்து இந்த பார்ட்டுக்கு ஸ்கேலால் ஒரு கோடு போட்டுக்கணும். இது ரொம்ப முக்கியம், ஸ்கேலை நகர்த்தலாம் கூடாது. அதுக்கப்புறம் இது ரெண்டையும் அளந்துக்கணும். இந்த எஜ்ஜில் இருந்து இந்த எஜ் 6 இருக்குது, 6ல் பாதி 3ல் ஒரு புள்ளி வச்சுக்கணும். இந்த சைடு 1/4 இன்ச்சு, இந்த சைடு 1/4 இன்ச்சு. அப்போ என்ன பண்ணணும், இதிலிருந்து இந்த டாட்டை இதுக்கு கொண்டு வந்து இதிலிருந்து இந்த டாட்டை இதுக்கு கொண்டு போகணும். அதுக்கப்புறம் இதை டார்க் பண்ணிக்கணும். இதுதான் வந்து இந்த மாதிரி எஸ் மாதிரி வரணும். அப்போ தான் அந்த கை வந்து கரெக்டாக இருக்கும். இதை இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம கட் பண்ணி ப்ளவுஸில் ஆனால் முதல்ல கை தான் கட் பண்ணணும். இது மார்க் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எங்கேயும் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? அர்க்காத் போட்டுட்டு சென்டரில் ஒரு அர்க்காத் போட்டுட்டு தையலோட அளவை இப்படி எடுத்துடணும். எடுத்துட்டு முன்பாட்டு மட்டும் 1/2 இன்ச்சு குடையணும். அதுக்கு கரெக்டாக இதுலேருந்து 1 இன்ச்சு வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும். இதில் வந்து பெருசாக வரக்கூடாது, 1/2 இன்ச்சு தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்ததுன்னா அளவு ஏதோ தப்பாக இருக்குன்னு அர்த்தம். இதை நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கவும் செய்யலாம். இப்படி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி மேலே துணி இருக்கிறத வச்சு ஒட்டியும் கட் பண்ணிக்கலாம். அது நம்ம விருப்பம். இந்த கட் பண்ண துணியை பார்த்தா எஸ் மாதிரி இருக்கும். இப்போ எடுத்துட்டிங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டு இந்த கர்வ் அழகாக வந்திருக்கும். அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு அர்க்காத் போட்டுக்கணும். அப்போ தான் முன்பாகன்னு தெரியும். இன்னொன்று இந்த இன்ட்டு போட்டுக்கணும். அப்போது மாறுபடாது. கை முடிஞ்சிச்சு. இப்போ இந்த துணியை இப்போ தான் உடைக்கிறோம். இப்போ இதை இப்படி உடைச்சிக்கிறோம். கைக்கு 4 போட்டு கட் பண்ணணும். உடல் பகுதிக்கு 2 போட்டு கட் பண்ணணும். க்ளோஸ் பண்ணியிருக்கிறது நம்ம சைடு இருக்கணும், ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்கணும். இப்போ சேம் கைக்கு என்ன பண்ணணுமோ அதே தான், ஒரு ஸ்கேல் அளவு மார்க் பண்ணிக்கணும். அப்போ முதுகு பகுதியில தான் டாட்
பிடிக்கிற இடத்துல பேக்கில் உயரத்தை வந்து இதுலேயும் மெஷர் எடுத்துக்கணும். இதுலேருந்து இழுத்து பிடிச்சி ரெடி அளவு தையல் அளவு ஒரு வாட்டி மார்க் பண்ணால் போகிறோம். இதை இதுக்கப்புறம் ஸ்கேல் எடுத்துக்கணும். 14.5 இருக்குது. அதே கொஞ்சம் தள்ளியும் எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்கேலில் மார்க் பண்ணும்போது மாறுபடாது. அடுத்தது அந்த தையல் அளவு. இதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸை 4ஆக மடிச்சுக்கணும். மடிக்கும் போது இதையுமே விரல் கட்டை விரல விட்டோ இல்லை ஏதோ இப்படி எடுத்துக்கணும். இந்த இடத்துல இல்லைன்னா இப்படி துணி சேர்ந்து வரும். அதனால இழுத்துட்டு ஷோல்டரையும் கரெக்ட் பண்ணிக்கணும். இவ்வளோதான். இங்கே ஒட்டி வைக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். 1/2 இன்ச்சு கேப் விட்டு நம்ம வைக்கணும். இதை கிராஸ் பண்ணி இந்த நெக் பீஸை கொண்டு வரணும். அடுத்தது இதே இடத்துல பிடிச்சிட்டு இந்த இடம் இடுப்பு பகுதி எடுத்து இங்கே ஒரு மார்க்கு, இங்கே கை வச்சுட்டு இந்த ஷோல்டர் பாயிண்ட்டை நம்ம இழுத்து பிடிக்கணும். இப்படி இழுத்திங்கன்னா இந்த நெக்கு வந்து அழகாக உட்காரும். அப்போது ரெடி அளவு தையல் அளவு மட்டும் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதை இழுத்து பிடிச்சிட்டு ரெடி அளவு தையல் அளவு சுற்றளவு. இப்போ நம்மளோட மெயின் இங்கே 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். இங்கே இடுப்போட சுற்றளவு எடுத்திருக்கோம். கழுத்தோட இறக்கம் எடுத்திருக்கோம். ஆம்கோலோட அளவு எடுத்திருக்கோம். கழுத்து பகுதி இங்கே ஆம்கோல அண்டரம் அளவு எடுத்திருக்கோம். இது மார்பு அளவாக பிரியும். இப்போ இந்த இடுப்பு அளவை நம்ம பார்க்கணும். உங்களுக்கு 7.75 இருக்கு. இந்த மாதிரி ப்ளவுஸில் டவுட் இருக்கிற பட்சத்தில் ப்ளவுஸு இந்த மாதிரி நெக்கு க்ளோஸ்டாக வந்தால் மட்டும் இப்படி போட்டு பார்க்கணும். 18 இருக்குது. இழுத்து பிடிச்சா 19 வரும். இப்போ 18ல் பாதி 9 வச்சுட்டு இப்போ இந்த நூலிலிருந்து அளவெடுக்கக்கூடாது. நூலுக்கு இந்த சைடு இந்த தையலுக்கு வச்சிருக்கிற துணியிலிருந்து இடுப்போட சுற்றளவை எடுத்துக்கணும். இப்போ 27.5 அது சேர்த்தா தான் 28 வரும். 27.5ல் பாதி எவ்வளோ? 28ன்னா 14 7 + 6 7.5. இங்கே 9, இங்கே 7.5. இங்கே நம்ம கழுத்து பகுதிக்கு மேக்ஸிமம் 2.5 தான் வைக்கணும். ஷோல்டர் பகுதி உங்களுக்கு அதில் குட்டியாக தான் வச்சுருக்காங்க. 3ன்னா அகலப்படுத்தும். 2.5ன்னா அதே அளவு தான் வரும். 3 வச்சிருவேன். போட்டு வச்சு உங்களுக்குலாம் 3 வரும் மேம். இருங்கம்மா ஆம்கூல பார்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த அளவு 5.2 இருக்குது. அப்போ இந்த அளவு 5.2 தான் இருக்குது. இப்போ இதோட இறக்கம் எடுத்தால் இப்படி அன்பேலன்ஸ்டாக இருக்குது. ஒன்று இந்த நிலையில் இருக்கணும், ஒன்று இந்த நிலையில் இருக்கணும். இது 2 தான் அளவு. உங்களுக்கு 9 வச்சுக்கோங்க. இதுவும் இம்பார்ட்டண்டான அளவு தான். இது வந்து மேலே தூக்கி வரக்கூடாது. 8.5 8 7.5 9 9.5 அப்படி தான் இருக்கும். 1/4 பாயிண்டில் இருக்கக்கூடாது. இப்போ இதை மார்க் பண்ணிக்கோங்க. டானா மாதிரி மார்க் பண்ணிட்டு இங்கே அதே மாதிரி 2 ஸ்டூல் போட்டு உட்காந்து பாருங்க. இப்படி மார்க் பண்ணிட்டு இங்கிருந்து நம்ம இந்த ரெடியில் இதை கிராஸ் அதில் வந்து 1.5 இன்ச்சு வச்சுக்கலாம், 2 இன்ச்சு வச்சுக்கலாம். நம்ம தைக்கிறது தான். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அளவு சொல்லுவாங்க. நம்ம வந்து 1.5 இன்ச்சு கரெக்டாக வைக்கிறதுனால 1.5 இன்ச்சு
இது இப்போ அவுட்ரு ஃபுல்லாக எடுத்துட்டோம். இதில் ஆம்கோல் முன்னாடி கழுத்து பகுதி. கழுத்து வந்து நம்ம ரெடி நேராக இருக்கிற அளவு எடுத்துருவோம். தையலுக்காக நம்ம விடவே இல்லை. அதனால் தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் மார்க்கு. அந்த ரெடி அளவில் இருந்து இந்த கர்வ் ஸ்கேலை வைக்கணும். வச்சு இந்த 1/2 இன்ச்சு இந்த கோடு, இந்த கோடு சென்டர் பாயிண்ட்ல இருக்கணும். இந்த இடத்துல வி மாதிரி இது வெளியில வந்திருக்கணும். இப்போ இந்த அளவு வச்சிங்கன்னா அந்த பட்டை வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து உட்காரும். கட் பண்ணும்போது இடப்பக்கம் தான் கட் பண்ணணும். இந்த இடத்துல கட் பண்ணணும். அது மாதிரி இந்த பொசிஷன் கரெக்டாக 1/2 இன்ச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதில் இருந்து தையல் அளவில் எடுக்கக்கூடாது. 5 தையல் அளவுக்கும் ரெடி அளவில் இருந்து 2/2 இன்ச். அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து 3/2 இருக்குது. 3/2னா 1.25. இப்போ இது 2ன்னா இந்த கர்வில் மெஷர் எடுக்கிறோம். எப்படி எடுக்கணும்னா இதில் ஒரு நூல் இதில் ஒரு நூல் தள்ளி இருக்கும். இந்த கேப்பு இதோட இதை இணைக்கும் போது அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகேவா? இவ்வளோதான். உட்காந்துருக்கனால துணியை திருப்பிங்க. நீங்கள் நின்று கட் பண்ணும்போது அது போகிற வாகில் நீங்கள் கட் பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ இந்த அர்க்காத்து இது போட தேவையில்லை. வேணும்னா போட்டுக்கோங்க. இப்போ இது முடிஞ்சிருச்சு. இதில் பேக் டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 4 இன்ச்சு. 38னா 4 இன்ச், 3/2 இன்ச், 4/2 இன்ச் அந்த மாதிரி. இது வந்து இந்த முதுகோட சைஸுக்கு மாறுபடும். ஓகேவா? இப்போ அந்த துணியை மாற்றி போட்டுக்கணும். உல்ட்டாவாக போட்டுட்டு எனக்கு கிராஸ்ன்றதுனால மேலே நேர் கட்டிங்கன்னா இங்கே போட்டுக்கணும். ஒரு நூல் விட்டு இப்போ கிராஸ் பீஸ்ன்றதுனால இங்கே போட்டுக்கிறோம். இந்த கழுத்து வந்து இந்த இதில் போயிடக்கூடாது. இப்படி போட்டுட்டு மேக்ஸிமம் இதை மார்க் பண்ணிக்கணும். கரெக்டாக ஒரு நூல் தள்ளி மார்க் பண்ணணும். போட்டிங்கன்னா இதுக்குள்ளே நெக்கு முடிஞ்சிடும். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து ஒட்டி ஜஸ்ட் ஒரு டாட் குட்டி குட்டியாக அக்யூரேட்டாக வைக்க வேணாம். இந்த தையலில் மட்டும் ப்ளஸ் போட்டுக்கணும். அவ்வளோதான். இதை எடுத்துக்கணும். இது கிராஸ் கட்டிங்க, நேர் இல்லை. இது இப்படி நேர்கோடு போட்டுட்டு இதில் இருந்து நேர்கோடு போட்டுக்கணும். இதில் இருந்தும் நேர்கோடு போட்டுக்கணும். போட்ட பிறகு ஃப்ரண்ட்டை ஒன் சைடு மட்டும் எடுத்துக்கணும். எடுத்துட்டு 2 தையலுக்கும் கேப்பில் வச்சுக்கணும். தையலில் விட்டுட்டு இங்கே தான் இழுத்து பிடிக்கணும். அப்படி இங்கே நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. ஜஸ்ட்டு வந்து பொருத்தி பொறுமையாக பொருத்தி மட்டும் வைக்க வேண்டியதான். வச்சுட்டு நெக்கை தூக்கி வைக்கணும். இப்படி இறங்கி வைக்கக்கூடாது, இப்படி வைக்கணும். இந்த கர்வ் வந்து அழகாக உட்காரணும். இந்த இடத்துல ஒரு மார்க்
இங்கே போடணும்னா வேணும்னா இந்த ரோலுக்கு போட்டுக்கலாம். போடணும்னு அவசியம் இல்லை, போடணும்னா இப்போ போட்டுக்கலாம். இது இறக்கணும்னாக்கா இறக்கணும்னா கீழே, ஒரு 1/2 இன்ச்சு இறக்கி. ஏற்றணும்னா மேலே. ம். இவ்வளோதான் இது. மற்றபடி சுற்றளவுலாம் மாறாது. நம்ம சுற்றளவு அதே வச்சுட்டு இறக்க சொன்னாக்கா இறக்கி வைக்கணும். இறக்கிக்கணும். 1/2 இன்ச்சு, இப்போ 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு நம்ம கேட்டுப்போம். ரெடி அளவுல இருந்து இறக்கிக்கணும். இறக்கிட்டு அதுலேருந்து கட் பண்ணி. இப்போ நம்ம இந்த அளவு வச்சுருக்கோம், இறக்குறது ஈஸி. இப்போ ஏற்றுனா மட்டும்தான் இந்த அளவு நம்ம வச்சு மெஷர் பண்ணிவிட்டு இப்போ 1/4 இன்ச்சு ஏற்றுங்க அப்படின்னா மேலேருந்து ரெடி அளவு எடுக்கணும். அப்போ அந்த அளவு தையல் அளவோட நம்ம கூட வைக்கணும். இறக்குறது எப்பயுமே ஈஸி. அப்போ இங்கே தையலுக்கு கொடுத்துட்டு அதுக்கு கீழே டாட்டுக்கு எடுக்கணும். மறுபடியும் நம்ம இதை இறக்கிக்கணும். அந்த தையலேருந்து இறக்கிட்டு இந்த பட்டியோட அளவு, தையலோட அளவு கீழே இறங்கணும். அடுத்தது அண்டரம் அளவு, கம்கட்டோட தையல் அளவு நம்ம ரெடி அளவு மட்டும் இதில் குறிக்கணும். அதோட கீழே பட்டியோட அளவு, ரெடி அளவு தையல் அளவு கீழே குறிக்கணும். அதுக்கப்புறம் சென்ட்ரு பட்டி அளவு, சென்ட்ரு பட்டியை ரெடி அளவில் இருந்து இழுத்து பிடிச்சி தான் எதுவாக இருந்தாலும் நேர் கட்டிங் கிராஸ் கட்டிங் எல்லாத்துக்குமே இழுத்து பிடிச்சி தான் மார்க் பண்ணணும். இப்போ பேக்கில் நம்ம 14.5 வச்சுருக்கோன்னா இப்போ இதுதான் 14.5. அப்போ உங்களுக்கு நீங்கள் அதோட அளவு இதே அளவே நம்ம எடுக்கணும். இதுலேருந்து 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி நம்ம வச்சுக்கணும். ஓகேங்களா? புரிஞ்சிச்சா? அன்னைக்கு பேக்கை விட ஃப்ரண்ட்டு 1/2 இன்ச்சு கம்மியாக வச்சுக்கணும். அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. இதை இதோட இணைக்கணும். இதை இப்படியேவும் இணைக்கலாம், இணைச்சிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இல்லை நான் இந்த இடத்துல கர்வ் கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம். இது சும்மா 1/2 இன்ச்சு இதுல இருந்து இது 3 இன்ச்சு இதோட முடிஞ்சிடும். 3 இன்ச்சுக்கு அப்புறம் உள்ள கொண்டு போறோம், அவ்வளவுதான் விஷயம். இது வரைக்கும் ஒரே மாதிரி தான் வரும். ஏன்னா மறுபடியும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணுவோம். அதுக்காக ஏதாவது புரியுதா? இது கிராஸ். துணியை கிராஸா போட்டு வைக்கணும், அது கிராஸ். நானும் கட்டும் போது உண்மையிலே கஷ்டமா தான் இருந்தது. கிராஸ்னா என்னன்னு அப்புறம் புரியாது. அப்புறம் கட் பண்ண கட்டிட ஒரு பை நிறைய 1.5 பை நிறைய தச்சு இந்த ப்ளவுஸ் என்ன இது சின்ன கோடு வரணும். இது குட்டி கோடு. எப்படி பேக்குக்கு நம்ம பெரிய 1/2 இன்ச்சு வைக்கிறோம்னா இதுக்கு 1/4 இன்ச்சு வச்சுக்கணும். இதே வீ கட்டு தான், இதுல இணைச்சா போறோம், வேற எதுவும் பண்ண முடியாது. அது மாதிரி இந்த இடம், இந்த ஒரு நூல் உள்ள இருக்கணும், இதுல இணைச்சா போறோம். இது இதோட டாட், இது இதோட, இவ்வளவுதான் ப்ளவுஸ். எனி டவுட்? நோ டவுட். இதை மட்டும் மார்க் பண்ணிடுங்கக்கா, இங்கே மட்டும் தான் தப்பாக பண்ணேன், அதை மட்டும் வீடியோவில் பார்த்துக்கிறேன். எப்படி அந்த இது வரணும்னு மட்டும் இது சென்டர் டாட்டுமா. இந்த டாட்ல இருந்து இந்த உன்னோட ப்ளவுஸ்ல இருந்து நான் சொல்றேன். இது நம்ம அளவு எடுத்திருக்கோமா, கரெக்டான பட்டி அளவுனா நீங்க இந்த டாட் வருது பாரு, இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோ. நம்ம இறக்கி வச்சிருக்கோம், இந்த பட்டி ஏறி இருக்கிறதுனால நம்ம இறக்கி கொடுத்துருக்கோம். இந்த அளவு வச்சுக்கிட்டோமா, இதுதான். இப்போ இங்க டாட்னா இதுல இருந்து என்ன பண்ணுவோம், அங்கதான் இணைப்போம். இங்க ஆல்ரெடி டாட் வச்சிருக்கோமா, அங்க இணைக்கிறோம். அவ்வளவுதான். இப்ப 2 இணைச்சிட்டோம். இந்த இடத்துல வட்டம் சி மாதிரி வரணும்னு சொல்லியிருக்கேன். அந்த சிக்கு அப்புறம் லைட்டா இந்த பெண்ட் இங்க மேல தானே இருக்கு, நம்ம இப்படி முழுவையா இல்லாம லைட்டா சும்மா ஒரு கர்வ், அவ்வளவுதான். இப்ப கட் பண்ண பிறகுதான் அது தெரியும். பாருங்க, கட் பண்ணும்போது பயப்படாம கட் பண்ணணும். இப்போ இது ஃப்ரண்ட் எடுத்துட்டோமா, இது ஃப்ரண்ட்ல இந்த கர்வ் எல்லா ப்ளவுஸ்க்குமே நீங்க தைக்கும் போது தைச்சிருங்க. இது வச்சே ஆகணும். ஏன்னா கழுத்து அப்பதான் இழுத்து பிடிக்கும், இந்த இடம் லூஸ் ஆகாம இருக்கும். நம்ம கவலைப்பட்டோன்னா உடனே கழுத்து உள்ள போயிடும், மூஞ்சி மோர உள்ள போதோ இல்லையோ. அதனால நம்மள மானத்தை காப்பாத்துற மாதிரி என்ன டொக்கு வச்சு அப்படின்னு வைங்க. சரவணா கரெக்டாக
சொல்லி ஆகணும்னு சாப்பிட்றேன். நீங்களே என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு என் பொண்ணு தான் சாப்பிட்டோம் அப்படின்னு எனக்கு நம்மளாம் என்ன கொண்டாலும் எது ஆகணுமோ அது ஆகாது. நீங்கள் கட் பண்ணும்போது தோசை மாதிரி இப்படி திருப்பாதீங்க. நீங்கள் வந்து நீங்கள் உள்ளே போய் கட் பண்ணணும். போய் கட் பண்ணி இப்போ இந்த இந்த இது மெயின். இப்போ இதை வந்து இது ரெண்டையும் ஒன்றுபடுத்தி இப்படி வேறுபடுத்தணும். இப்போது எக்ஸ்ட்ரா ஃபிட்டு வருது பாருங்க. இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க எப்படி கைக்கு குடையிறோமோ அதே மாதிரி குடைஞ்சிக்க வேண்டியது தான். இதிலேருந்து கரெக்டாக 1.5 இன்ச்சு வச்சு ஒரு அரைக்காத்து, இதை ரெண்டையும் சென்றுபடுத்தி ஒரு அரைக்காத்து, அதே மாதிரி இது ரெண்டும் ஒரு சென்றுபடுத்தி ஒரு அரைக்காத்து. இப்போ பின்னாடி பீஸை தூக்கி இப்படி போட்டு இதை தூக்கி அது மேலே போட்டு இந்த இந்த வரம்பு தான், இந்த மேல் தூக்கி இருக்கு இல்லையா, அதை தான் அளவுக்கு எடுத்துக்கணும். எடுத்து இப்படி வச்சிங்கன்னா இந்த வட்டம் அழகாக உட்காரும். இங்கே கொஞ்சம் நம்ம கூட தானே வச்சோம், அது கூட தான் இருக்கும், அது ஒன்றும் உண்டு. ஓகே, 5 இன்ச்சு இருக்கிறது. அதுக்கப்புறம் 4, அதே 4 தான் இங்கே இருக்கு. இது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. 4 இன்ச்சு இங்கே கொண்டு வந்துட்டோமா அந்த அறுக்காத்துக்கு. இந்த இந்த இடப்பட்டதை நம்ம எடுத்துக்கூடாது. இந்த 4 தான் இங்கே எடுத்துக்கணும். ஏன்னா அதை ரெண்டையும் சேர்த்து அடிச்சிடும். அந்த அர்க்காத்துலேருந்து 4, அந்த அர்க்காத்துல 4 வைக்கணுமாக்கா? இதில் 4 வச்சுட்டோமா, இதே 4 தான் இங்கே வைக்கணும். சரி. இந்த இந்த பீஸை வந்து நம்ம மைண்டில் எடுத்துக்கூடாது. ஏன்னா இதை வந்து நம்ம இப்படி தச்சிருவோம். சரி. தைக்கும் போது இது ரெண்டும் ஒரே அளவாயிடும். அதனால இது ரொம்ப முக்கியம். 4லேருந்து அடுத்த 4க்கு போயிட்டு இந்த கேர்வில் சுற்றளவு எவ்வளோ எடுத்தோம்? 9 வந்துச்சா? அவ்வளோதான். நாங்கள் 9, நான் 9 வச்சுருக்கேன். 9 10. இந்த எட்ஜு கட் பண்ணுற இடத்துல 5 இருந்தது, நான் 5.5 எடுத்துக்கிறேன். இங்கே 5 வைக்கணுமாக்கா? 5 வைக்கணும். 1/2 இன்ச்சு நீங்கள் எவ்வளோ எடுத்தாலும் அதுலேருந்து 1/2 இன்ச்சு மட்டும் கம்மி பண்ணி இந்த கேர்வை நீங்கள் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணேன். இதை வந்து மோல்டு பண்ணி இருந்துச்சுன்னா நம்ம நூல் பட்டிக்கு இதை எடுத்துக்கலாம். அதுக்காக எப்பயுமே கொக்கி நூல் பட்டிக்கு இது தேவைப்படும். இது ரெண்டு ஈவன் அளவு தான். ஆனால் நம்ம ஒரு சைடு வந்து அர்க்காது போட்டு தான் ஆகணும். நான் கட் பண்ணும் போதெல்லாம் இதை சப்பையாக கட் பண்ணிடுவாங்க, இதை பெருசாக வச்சுருப்பாங்க. துணி பத்தாமல் மறுபடியும் ஒட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் எனக்குலாம் அப்படி தான் கற்று கொடுத்தாங்க. அதனால் நான் வந்து சீவன் அளவு தான். அது வந்து அழகாக இருக்கும், ஃபிட்டாக இருக்கும். ஒரு சைடு மட்டும் கிராஸாக அடிக்கிற மாதிரி இருக்கும், அது பிரச்சனையாக இருக்காது. அதனால் நான் வந்து மேக்ஸிமம் அப்படி தான் கட் பண்ணிடுறது. எனி டவுட்? இதை போட்டு மெயின் கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். ஆமாம், 1/2 இன்ச்சு விட்டு சுற்றி இதுலேருந்து கொக்கி பட்டிக்கும் நூல் பட்டிக்கும் இதிலே எடுத்துக்கலாம். கழுத்துக்கு இந்த இதுலேருந்து கழுத்துக்கும் தேவைப்படாது, கழுத்துக்கு அப்படியே சேர்த்து அடிப்போம். இதை வந்து அந்த உள்பட்டிக்கு வச்சுக்கோங்க. இது உள்பட்டி வருமா? என்ன எல்லாம் வரும். ஆஃப் பண்ணிடவா?